ஆமாம் சொன்னேன். ஆனால் நான் அதுக்காக வேண்டிய ஆளுகளைத்தான் இந்த மாதிரி நேரங்களில் உடம்புல வெயில் படாமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வெளியில் யார் கண்டுபட்டாலும் தீட்டாயிருன்னு சொல்லுவாங்க. அம்மா போட்டவங்க வீட்டு வாசல்ல வேப்பிலையை கட்டி வைக்கிறது அதுக்காகத்தான். ஆனால் சுந்தரவல்லியம்மா இந்த நிலைமையில் உன்னை இங்கேருந்து கூட்டு போக சொல்கிறாங்களேம்மா. நான் என்னன்னு உன்னை கூட்டு போவேன்? என்னது கூட்டு போணுமா? டாடி என்ன டாடி இதெல்லாம்? இந்த நிலைமையில எப்படி டாடி? டேய், உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா யாருன்னு பார்க்க மாட்டா, என்ன சிச்சுவேஷன் பார்க்க மாட்டா. அதுக்காக டாடி இப்படி ஒரு கண்டிஷன்ல கூட்டிட்டு போக சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லையா டாடி? சார் பரவாயில்ல சார், அம்மா சொன்ன மாதிரியே நான் அப்பா கூட கிளம்புறேன். என்ன நீ விளையாடுறியா? நீ பாருங்க டாடி, இவ கிளம்புறாளாம். வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? நாங்க இருக்கிற நிலைமைக்கு மத்தவங்களுக்கு உதவிதான் பண்ண முடியாது. உபத்திரமாச்சும் பண்ணாம இருக்கலாம்ல. அப்பா நீ அழாதப்பா. நாம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. அவங்களே கிளம்ப சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. நீ போய் ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வந்துரு, நான் கிளம்பி வந்துடுறேன். ஏய் நந்தினி, என்ன நீ படு முதல்ல. சார், நான் ஒருத்தன் இல்ல பேசிக்கிட்டு சார். படுன்னு சொல்றேன்ல. நான் ஒருத்தன் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அவரை போய் ஆட்டோவை கூட்டு வர சொல்ற. என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு? ஐயா இல்லைங்கய்யா, அம்மா தான். என்ன அம்மா கும்மான்னு? அந்த அம்மா கிடக்கட்டும், நான் சொல்றேன்ல. நந்தினி இங்க தான் இருக்கணும். இத பாருங்க அங்கிள், இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. அது இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்னை வச்சு இன்னொரு பிரச்சனை வர வேண்டாம், விட்டுருங்க.